கட்டிக்கிட்டா போதும் நினைச்சேன். சரி ஆளு ஒண்ணு வாங்கிக்கலாமே. சாப்பிடலாம் விடு. சாப்பிடலாம் விடு. நான் உன்னோட வேச்சல மாற மாட்டியா? வேச்சல மாற மாட்டியா? நான் குடிச்சாதே எனக்கு போல வந்துரும். அப்படியா? சேரபையா. இருந்தாலும் இருக்கட்டும். இருந்தாலும் இருக்கட்டும். நாட்டுக்கு நாடு மகாநாடு. நாட்டுக்கு நாடு மகாநாடு. நாட்டுக்கு நாடு மகாநாடு. பேரு புகழமிக்க அழகு திரு பொன்னாடு. அழகு திரு பொன்னாடு. இந்த நாட்டுடைய பேர் என்ன? இந்த நாட்டோட பேர் தான் பேரா சேலம் ஜங்ஷனுங்க. சேலம் ஜங்ஷன் என்றால் நம்மளை போல் கலைஞருக்கு ஒரு தாய் சேர்ந்து வச்சினார். ஓட்டக்காடு. நம்மளை போல் கலைவித்வானுக்கு ஒரு தேன் சிறந்த மச்சிமான தேசம். உண்மைதானே? இங்கே ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அருந்தரும் தாய்மார்களும் யாவரும் சபையில் இணைந்து காட்சியளிக்கின்றார். இந்த அகிலாண்ட கோடி பிரமாண நாயகன் அகிலமெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய ஆண்டவனாக விளங்கக்கூடிய முனியப்பனுடைய தவத்தை தேவம் என்று சொல்லக்கூடிய கும்பிடு விழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நமது கலையரசி நாடக சபா இன்னும் மாரியப்பன் பூபதி இணைந்து வழங்கக்கூடிய கலைக்குழு சார்பாகவும் இன்னும் அது மட்டுமல்ல நமக்கு அதாவது யூடியூபாக இருக்கிறாரு யார் அருமை அண்ணன் சேகர் அவருக்கும் நமது நாடகத்தை காண வந்த ரசிகர் பொதுமக்களுக்கும் அக்னி புயல் இந்த யூடியூப்காரர் அக்னி புயல் யூடியூப் சேனல் அவர்களுக்கு நம் நாடகத்தை காண வந்த பொதுமக்கள் எல்லோருக்கும் நமது கலைக்குழு சார்பாக இந்த தினமாகிய சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக வழங்கக்கூடிய பத்மாசுரன் வதம் இந்த முனியப்பன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை இங்கே அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். உண்மைதானே? இருந்தாலும் இப்படிப்பட்ட இந்நாடகத்திலே பத்மாசுரன் வதம் முனியப்பன் பிறப்பு என்ற நாடகத்தில் நான் யாராக நினைக்கிறேன் நீங்க சொன்னா நான் தெரிஞ்சுக்குவேன்.
நந்திதுரா 1008 அண்டங்கள் 1008 அண்டங்கள் 600 கோடி பூமண்டலம் 600 கோடி பூமண்டலம் சக்கர சாகாரங்கள் சரி நடப்பனை ஈட்டுமகை ஊர்மகை பறக்குமகை சரி எறும்பு முதல் யானை வரை 84 தேவர்களுக்கும் படியளக்கக்கூடிய என் உயிரோ சுருக்கமாக சொல்ல போனால் 2011 ஏற்றுக்கொண்ட ஓரிடத்து பரம்பராகி சிவபெருமான் சாமி 2011 நேத்திரம் உங்களுக்கு எப்படிங்க வந்துச்சு? இதெல்லாம் உனக்கு சொல்லித்தானாக வேண்டுமா? நீங்க சொன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். எல்லாத்துக்கும் கண்டு வச்சுக்கிட்டு திரியறதே பெருசாது. இந்த மாநில மக்களாகி நாங்கள் இரண்டு கண்ணை வைத்துக் கொண்டு கண்டதை காண்போம் காணாதை கண்டோம் பொய்யை பித்தலாட்டம் உணர்ந்து அப்பனை மகன் கொள்வது மகனை அப்பன் கொள்வது குறையில்லாத பெண்களோடு முறை கொண்டாடுவது இப்படி தாறுமாறா நடக்கின்றன சுவாமி. 2011 ஏற்றுக்கொண்ட பரம்பொருள் சொல்லுகிறேன். இந்த 2011 எங்க இருக்கிறது? இதெல்லாம் சொல்லணும். கண்டிப்பா நான் விளக்கமாக சொல்கிறேன். சற்றேது ஒழுக்கமாக கணக்கெடுக்க வேண்டும். நீங்க சொல்லுங்க, நான் கணக்கு பிடிச்சுக்கிறேன். அப்படியா? ஆனா நானே நந்தி
தெரியுங்களா? சாமி விளக்கம் ஒன்று இறந்தால் சரி ஒழுக்கமா கணக்கு வைக்கணும். சரிங்க விளக்கமா சொல்றேன், ஒழுக்கமா கணக்கு வச்சுக்கிடுங்க. சபாஸ். சரி நான் ஏறி சவாரி செய்கின்றேன். நந்தி வாகனம், அந்த வாகனத்துக்கோ 2 நேத்திரம். நந்தி வாகனத்துக்கோ 2 நேத்திரம். எத்தனை? 2. சரி சத்தியனுடைய திருசூலம், அந்த திருசூலத்துல வெங்கல உடைக்கு இருக்கிறது. சரி அந்த உடைக்கோ 2 நேத்திரம். ஓ வெங்கல உடுக்குக்கு 2 நேத்திரம். 2 ஆளாச்சிங்க. என் ஜடாபாரத்தில் வந்திருக்கின்றாரே யார்? என் ஆசைக்கும் பாசத்துக்கும் அன்புக்கு நிறைந்தவள் கங்காதேவி. அந்த கங்காதேவிக்கோ 2 நேத்திரம். 6 மொத்தம். என் இடபாகத்திலே சரிபாகமாக அமர்ந்திருக்கின்றாரே யார்? யாருங்க? கொடிநீலி பார்வதா. அந்த பார்வதாக்கோ 2 நேத்திரம். அப்ப 8 ஆச்சுங்க. நந்திசுரா, எமக்கோ 3 நேத்திரம். எனக்கோ அப்ப 11 ஆச்சுங்க. 11 இருக்குதுல்ல? எப்படி கணக்கு? கரெக்டா வந்துருச்சுங்க. ஏங்க 2000 இருக்கீங்க. ஓஹோ, இந்த 11 நேத்திரம் வந்ததே சுவாமி 2000 எங்களுக்கு கேட்கின்றார். ஆமாங்க. நந்திக்காவலா, என் அங்கத்திலே துவன விளையாடி கொண்டிருக்கிறது ஆதி சேதுடன் சொல்லக்கூடிய நாக சர்ப்பம். நாக சர்ப்பம் ஒரு சர்ப்பத்துக்கு 2 நேத்திரம். சரி அப்ப 1000 சர்ப்பத்துக்கு எத்தனை நேத்திரம்? அப்ப 2000 வந்துருச்சுங்க. இந்த 2011 ஒன்னா சேர்த்தனா நீங்க சொன்ன நேரம் அத்தனையும் வந்துருச்சுங்க. நந்தீஸ்வரா, அடங்கி இருக்கிறதா இல்ல அங்கத்தை விட்டு வெளியேறி இருக்கிறதா? இப்படிக்கே அடங்கி இருக்குது. புரிந்து கொள். ஆகட்டுங்க. சாமி நந்தீஸ்வரா, இப்படி முறைக்கலாம். எனக்கு சிரமோ 5, ஒரு சிரத்துக்கு 2 கண்ணா 10, நெற்றி கண்ணை சேர்த்தினால் 11. சரிங்க. இப்படி முறைக்கலாம். சாமி நீங்க தான் பரம்பொருளும், நான் தான் சிவபெருமான். நீங்க தான் வர கொடுக்கறதோ. சித்தேஸ்வரன், மாதேஸ்வரன், ஜெகதீஸ்வரன், அர்த்தநாரீஸ்வரன், இப்படி சொல்லக்கூடிய பல நாமங்கள் கொண்ட சுருக்கமாக சொல்ல போனால் சிவபெருமான் நானே. சாமி உங்களை தேடி தேடி எத்தனையோ பேர் தவ இருக்கிறாங்க உங்களை காக்கிறதுக்கு. நானும் தொலைவிட்டு தான் இருந்தேன். என்ன சொல்ற? இப்படி வந்து இந்த கூட்டத்துல சிக்கிறீங்கன்னு எனக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன சொல்ற? நான் கேட்ட வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்க சாமி. உமக்கு வரம் வேண்டுமா? ஆமா கே சாமி. எங்க ஊர்ல ஒரு கந்துக்காரன் இருக்கிறான், கேன கூது. அவன் என்ன பண்றான்? டெய்லி என்ன வந்து கேக்குறது, கோவாளி கந்து கூத்துக்கு போறிய கந்த வாங்கினாங்க. சரி, நானும் வேண்டாண்டான்னு சொல்லி கந்துக்காரங்கிட்ட சரி. அந்த கந்துக்காரன் என்ன பண்ணணும்? டேடி வாங்கினா கட்டிடுவிடா, கந்த கட்டி விடுவேன். நீ பரவாயில்லடா வாங்கிக்கடா கொடுத்துருவேன். எப்படியா தினமும் வேலைக்கு போறேன். சரி, டெய்லி வேலைக்கு போறிய அப்படின்னு சொல்லி அவனுக்கு காசு கொடுத்துட்டாங்க. சரி சரி, அந்த கையா நம்மள வேண்டாம்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். ஏங்க ஊத்தாடி போற நீங்க எங்க போவீங்க? நாங்க வீட்டுக்கு போய் தூங்குவோம். நீங்க எல்லாம் வீட்டுக்கு போவீங்க. ஆனா அவன் காடு ஜோல காடு பத்தி இப்படி பல காட்டுல சரி, ஏன் அவனுக்கு பயந்துருக்கு. ஏன்னா பல கோடி ரூபாய் போட்டு வீட்டை கட்டிட்டு நீ ஏன்னா சோளக்காடு கம்மக்காடு நல்ல காடு போய் படுக்கிற? கந்து வாங்காதவனை கூப்பிட்டு கந்த கொடுத்துட்டு டெய்லி கந்த குடுறா குந்த காசை குடுறானா நான் எப்படிங்க கொடுக்கட்டும்? அதனால கந்து வாங்கின காடு நல்லா இருக்கணுங்க. கந்து கொடுத்த கந்து காடு செஞ்சு போகணும். அப்படியா? உன் எண்ணம் நேரம்னா எண்ணம் பால்வாடி வருதுங்க. அப்படியா? பால்வாடியிலே அடிச்சு போயிட்டு. ஓஹோ, அவன் கொல்ல அட்டகத்தை தாக்கு. அப்படியா? உன் எண்ணம் நல்ல எண்ணம். எண்ணம் போல நீ வாழ்வ. அப்படியா சொல்றீங்க? ஆமா, ரைட்டுங்க. சந்தீஸ்வரா, இப்படியாக இருந்தாலும் இந்த உலக பிரபஞ்சத்துல மும்மூர்த்தி தேவர்கள். சரி, காத்தல், அழித்தல், படைத்தல். காத்தல், அழித்தல், படைத்தல். சிவன், விஷ்ணு, பிரம்மா. சிவன், விஷ்ணு, பிரம்மா இப்படி 3 தேவராக இருந்தாலும் இந்த படைக்கும் பொறுப்பு பிரம்மதேவனுக்கு. ஒருத்திக்கு ஒருவனாக படைக்கும் பொறுப்பு பிரம்மதேவனுக்கு. ஓ, பிரம்மதேவனுக்கு படைக்கும் வேலை. அப்படி படைத்தால் போதுமா? அதற்கு உயிர் கொடுத்து உணவளிக்க வேண்டுமே. உன்னானப்பட்ட சிவபெருமானுக்கு 2 வேலை. என்னங்க வேலை? உயிர் கொடுப்பதும் உணவளிப்பது என்னுடைய வேலை. ஓ, உயிர் கொடுக்கறது உணவு போடுறது உங்க வேலை. ஆமா, நம்மையும் தீமையும் அறிந்து கொண்டிருக்கின்றான் என் மைத்துனா விளங்கக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணனுக்கு அளிக்கும் பொறுப்பு. ஓ, ஸ்ரீமந்த கண்ணனுக்கு அளிக்கும் பொறுப்பு. இப்படி சகல தேவர்களும் மும்மூர்த்தி தேவர்களும் முதல் தேவனாக நான் திகழ்ந்து வந்தாலும் இந்த உலக பிரபஞ்சத்துக்கு அப்பனையாக நான் திகழ்ந்து வருகிறேன். அப்பா ஒண்ணு இருந்தா
அம்மா ஒன்று வேணுங்க. அம்மா ஒன்று வேண்டும். அந்த அம்மா யார் தெரியுமா? என் மனைவியாகப்பட்ட விளங்கக்கூடிய சக்தி உமா பார்வதா தாயா விளங்குவார். சரி. இப்படி நாங்கள் இருவரும் கைகளிலே வீடமாக அமர்ந்திருந்தாலும் எனக்கு முதல் குழந்தையோ விநாயக பெருமான், ஓ விநாயக பெருமான், இரண்டாவது குழந்தையோ முருகப்பெருமான். முருகப்பெருமான். இப்படி இரண்டு பிள்ளைகளோடு இந்த கைலங்கிரியிலே வெள்ளிங்கிரியிலே நான் வாழ்ந்து வருகின்றேன். அப்படி வந்தாலும் தினந்தோறும் 10 கோடி மக்கள் எல்லோர்களும் என்னை நினைக்காத நாட்களே கிடையாது. செய்யும் தொழிலை தெய்வமாக நினைத்து ஆண்டவனே ஓ சிவபெருமானே, இன்று நான் செய்யக்கூடிய வேலைக்கு எமக்கு நிறைப்படியாக இருக்க வேண்டும், யாதொரு குறைப்படி இழந்து விடாதீர்கள். இது வரும்போது நினைச்சிட்டு தானே வந்தேன். எப்படி அப்படி தினந்தோறும் என்னை நினைத்து ஒவ்வொருத்தரும் செய்யும் தொழில் தெய்வமாக நினைத்து அந்த வேலையை துவக்கம் செய்யும் பொழுது எம்மை வணங்குவார்கள். அப்போ நான் வணங்கும் பொழுது அவங்களுக்கு அருள் புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த 10 கோடி மக்களுக்கு உணவளிப்பது என்று சொன்னேன். இந்த உலகம் பாரா உலக மக்களுக்கு இந்த பரமேஸ்வரன் சீருடன் நான் படியளக்க வேண்டும். அப்படி நான் படியளப்பது செல்வதாக இருந்தால் நான் தன்னந்தனியா போக முடியுமா? போக முடியாது. அதனால என் சத்தியமா பார்வதியாலே அவர்களிடத்தில் ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு நான் உலக மக்களுக்கு படியளப்ப போகணும். மக்கள் பசி பட்டினியாக பாடி வதங்கி வண்ணமுகம் சோர்ந்திருக்கிறது. மக்கள் எம்மை கோரி தவம் செய்கிறார்கள். அது மட்டுமல்லடா, சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை, ஆணில் என்றால் பெண் இல்லை, பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை. ஆணும் பெண்ணும் சரி சமமாக இந்த கைலகிரியிலே அப்பனும் அம்மையாக திகழ்ந்து வருகிறோம். அப்படி வந்தாலும் 10 கோடி மக்கள் எல்லோர்களும் என்னை கோரி தவம் செய்கிறார்கள். தவத்தை மெச்சிட்டு நான் வரம் கொடுப்பது என் வேலை, வரத்துக்கு உண்டான சக்தி அளிப்பது என் மனைவினுடைய வேலை. இப்படி இருந்தாலும் இந்த தினமாகிய நான் பார்வதி சந்தித்து ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு படியளக்க புறப்பட வேண்டும். புறப்படவாயா?